இந்த வீடியோவில் யூனிட் 16 plant and animal hormones class 10 science pancreas பற்றி பார்க்க போகிறோம். Pancreas, islets of Langerhans. Pancreas is an elongated yellowish gland situated in the loop of stomach and duodenum. It is exocrine and endocrine in nature. The exocrine pancreas secretes pancreatic juice which plays a role in digestion, while the endocrine portion is made up of islets of Langerhans. Pancreas பார்த்திங்கன்னா எலாங்கேட்டடாக இருக்கும், அதாவது நீளமாக இருக்கும், எல்லோ கலரில் இருக்கும். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவருக்கும் டியோடினத்துக்கும் இடையில இருக்கக்கூடியதான். இது எக்ஸோக்ரைனாகவும் ஆக்ட் பண்ணும், எண்டோக்ரைனாகவும் ஆக்ட் பண்ணும். இந்த எக்ஸோக்ரைன் பேன்க்ரியாஸ் என்ன பண்ணுது அப்படின்னா பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் அப்படின்னு ஒன்று செக்ரேட் பண்ணுது. அந்த பேன்க்ரியாட்டிக் ஜூஸோட வேலை என்ன அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய வேலையை இந்த ஜூஸ் செய்யுது, பேன்க்ரியாட்டிக் ஜூஸ். தென் அதுவே பார்த்திங்கன்னா அந்த பேன்க்ரியாஸ் வந்து எண்டோக்ரைன் பேன்க்ரியாஸ் இருக்குது இல்லையா, அந்த போர்ஷனில் தான் பார்த்திங்கன்னா ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் இருக்குது. இந்த லாங்கர்ஹான்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். The islets of Langerhans consist of two types of cells, namely alpha cells and beta cells. The alpha cells secretes glucagon and beta cells secrete insulin. இந்த லாங்கர்ஹான் ஐலட்ஸ் பார்த்திங்கன்னா டூ டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. அதில் ஒன்று ஆல்ஃபா செல்ஸு, இன்னொன்று பீட்டா செல்ஸு. ஆல்ஃபா செல்ஸ் வந்து குளுக்கோகானையும், பீட்டா செல்ஸ் வந்து இன்சுலினையும் செக்ரியேட் பண்ணுது. இப்போ இந்த பேன்க்ரியாட்டிக் ஹார்மோன்ஸ் இருக்குது இல்லையா, அதாவது குளுக்கோகானும் இன்சுலினும், அதோட ஒர்க் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பேன்க்ரியாட்டிக் ஹார்மோன்ஸ்: எ பேலன்ஸ் பிட்வீன் இன்சுலின் அண்ட் குளுக்கோகான் production is necessary to maintain blood glucose concentration. நம்ம பிளட்டில் குளுக்கோஸோட கான்சன்ட்ரேஷன் சரியாக இருக்கிறதுக்கு இந்த இன்சுலின் குளுக்கோகான் இந்த ரெண்டு ஹார்மோன்ஸும் சரியான அளவில் இருக்குது அப்படின்றது ரொம்ப அவசியம். இப்போ இன்சுலினை மட்டும் தனியாக பார்ப்போம். இன்சுலின் ஹெல்ப்ஸ் இன் த conversion of glucose into glycogen which is stored in liver and skeletal muscles. நம்மளோட ஸ்கெலிட்டல் மசில்ஸ்லேயும் லிவர்லேயும் குளுக்கோஸை கிளைக்கோஜனாக கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுற வேலையை இந்த இன்சுலின் செய்யுது. தென் இட் ப்ரொமோட்ஸ் அ டிரான்ஸ்போர்ட் ஆஃப் குளுக்கோஸ் இன்டு த செல்ஸ். எல்லா செல்ஸுக்கும் குளுக்கோஸ் கொண்டு போய் சேரணும் இல்லையா, குளுக்கோஸ் போனால் தான் நமக்கு எனர்ஜி கிடைக்கும். ஸோ அந்த வேலையும் இந்த இன்சுலின் செய்யுது. தென் இட் டிக்ரீஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் குளுக்கோஸ் இன் பிளட். பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸோட கான்சன்ட்ரேஷன் அளவை குறைக்குது. அதனால தான் சுகர் பேஷண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இன்சுலின் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. குளுக்கோஸ் அதிகமாகிறப்ப தான் அவங்களுக்கு வந்து சுகர் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த இன்சுலின் இன்ஜெக்ஷன் செலுத்துகிறப்ப அவங்களுக்கு பிளட்டில் சுகரோட லெவல் வந்து குறையும். நெக்ஸ்ட்டு குளுக்கோகான். குளுக்கோகான் என்ன வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். குளுக்கோகான் ஹெல்ப்ஸ் இன் த பிரேக் டவுன் ஆஃப் கிளைக்கோஜன் டு குளுக்கோஸ் இன் த லிவர். இன்சுலின் என்ன ஒர்க் செஞ்சால் அதுக்கு ஆப்போசிட்டாக செய்கிற மாதிரி இருக்கும். இன்சுலின் பார்த்திங்கன்னா குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றுச்சு இல்லையா, இந்த குளுக்கோகான் வந்து அந்த கிளைக்கோஜன் இப்போ இருக்குது இல்லையா, அந்த கிளைக்கோஜனை குளுக்கோஸை கன்வெர்ட் பண்ணுற வேலையை இந்த குளுக்கோகான் செய்யும். இட் இன்க்ரீசஸ் பிளட் குளுக்கோஸ் லெவல். இன்சுலின் வந்து குளுக்கோஸோட லெவலை டிக்ரீஸ் பண்ணுச்சு, குளுக்கோகான் பிளட் குளுக்கோஸ் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகே, இந்த டயபிட்டிஸ் மெலிட்டஸ்னால் என்ன, அந்த சுகர் பேஷண்ட் சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். தி டிஃபிஷியன்சி ஆஃப் இன்சுலின் காசஸ் டயபிட்டிஸ் மெலிட்டஸ். இன்சுலினோட டிஃபிஷியன்சினால் இந்த டயபிட்டிஸ் மெலிட்டஸ் வருது. இப்படி டயபிட்டிஸ் மெலிட்டஸ் வரவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் பிளட் சுகர் லெவல். பிளட் சுகரில் நம்ம பிளட்டில் சுகரோட லெவல் வந்து அதிகமாக இருக்கும். எக்ஸ்க்ரியேஷன் ஆஃப் எக்ஸஸ் குளுக்கோஸ் இன் யூரின். அவங்க யூரினில் பார்த்திங்கன்னா குளுக்கோஸோட லெவல் அதிகமாக வெளியே போய்கிட்டே இருக்கும். தென் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அடிக்கடி அவங்களுக்கு யூரின் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். இன்க்ரீஸ்டு த்ரஸ்ட், அவங்களுக்கு ரொம்ப தாகமாகவே இருக்கும். இன்க்ரீஸ் இன் அப்பிடைட், அவங்களுக்கு பசியும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்படி இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டயபிட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இருக்கும். அந்த ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கும். அதுவும் என்னன்னு பார்ப்போம். இன்க்ரீஸ் இன் பிளட் சுகர் லெவல். நம்மளோட பிளட்டில் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பேர் ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னு பேர். சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து யூரினில் வந்து குளுக்கோஸ் வந்து அதிகமாக வெளியேறுதுன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு பேர் கிளைக்கோசூரியா. தென் அவங்களுக்கு அடிக்கடி யூரின் போகுது இல்லையா, அதுக்கு பேர் பாலியூரியா. அதிக தாகம் இருக்கிறதுக்கு பேர் பாலிடிப்சியா. அதிகமாக பசி இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் பாலிபீஜியா. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கிளாண்டு பற்றி பார்க்கலாம்.